வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 44. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது VLOOKUP ஃபார்முலாவில் கடைசி இன்புட்டான அந்த ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக ட்ரூ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், எப்போ யூஸ் பண்ணணும், அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்டை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. பொதுவாகவே நான் என்னோடய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இந்த கேள்விகளை கேட்குறது உண்டு. நம்ம யாருமே மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோ வேர்டோ பவர் பாயிண்ட்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்க மாட்டோம். எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டது ஹார்ட் லேர்னிங் சொல்லலாம். நம்மளே விழுந்து புரண்டு நம்மளே கற்றுக்கிட்டது தான். சீனியர்ஸ் கிட்டேருந்து கற்றுட்டுருப்போம், இல்லை நம்மளோட கொலீக்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருப்போம், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் ஒருத்தர் போட்டு அதை நம்ம பார்த்து கற்றுட்டுருப்போம். பட் சில கேள்விகளுக்கு பதிலே நமக்கு கிடச்சிருக்காது. நம்ம ஒரு அசம்ஷனில் வச்சுக்கிட்டு இப்படி தான் இருந்தால் வேலை செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் ஒன்று தான் இந்த VLOOKUPல யூஸ் பண்ணுற கடைசி இன்புட், இந்த ஃபால்ஸு இல்லைன்னா 0. நிறைய டைம் என்னோடய ப்ரோக்ராமில் கேட்பேன், ஏன் நீங்கள் அந்த ட்ரூ யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது அதோட பர்பஸ் என்னன்னு கேட்பேன். சார் ட்ரூ போட்டால் அப்ராக்சிமேட் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அது அப்ராக்சிமேட்ன்றது நம்மளை மிஸ்லீடிங் வேர்டுன்னு சொல்லலாம். அப்ராக்சிமேட் மேட்ச்ன்றது கிடையாது, அதோட பர்பஸே வேறு ஆக்சுவலாக. ஸோ அந்த அப்ராக்சிமேட் மேட்ச் ஆக்சுவலாக எங்கே யூஸ் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கிடைக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டு. மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அது என்ன யூஸ்ன்றது புரியும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இதுதான். ஸோ இப்போது இந்த ஃபைலில் நம்ம என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் சப்ளைடு பில் அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மாஸ்டர் டேட்டாலேருந்து ஷீட் வந்தால் மாஸ்டர் டேட்டா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சப்போஸ் மேட்ச் ஃபங்க்ஷன்னா என்னென்னு எனக்கு தெரியாது, நான் அந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வீடியோ நம்பர் 43 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியும். ஸோ இப்போ யூனிட் சப்ளைடு வந்துடுச்சு, பில் அமௌண்ட்டும் வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எதை பொறுத்து அமையுதுன்னா, யூனிட் சப்ளைடில் இருக்கிற அந்த வேல்யூவை பொறுத்து அமையுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, ஸ்டாண்டர்ட் டிஸ்கவுண்ட் கிடையாது. யூனிட் சப்ளைடு 1லேருந்து 100க்குள்ளே இருந்ததுன்னா 2% கொடுக்குறோம். 101லேருந்து 200 யூனிட்ஸ்குள்ளே இருந்ததுன்னா 2.5%. அது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இப்போ தான் நல்லா கவனிக்கணும், நம்ம இது வரைக்கும் எழுதின VLOOKUP கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இந்த VLOOKUPம் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நம்ம எழுதின VLOOKUP எல்லாமே ஒரு வேல்யூவை தேடி அதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பட் இப்போ நம்ம தேடுற விஷயம் வேறு. இந்த 897 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 897 எந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே இருக்குதுன்னு பார்த்து அந்த ரேஞ்சுக்கான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம தேடுறது ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு தேடுறோம், எக்ஸாக்டாக இருக்கான்னு தேடலை. என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, அது எந்த ரேஞ்சுக்குள்ளே விழுது அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வரும்போது தான் VLOOKUPை ட்ரூவோட சேர்த்து யூஸ் பண்ணணும். VLOOKUP எழுதும் போது நண்பர்கள் கடைசி இன்புட்டை நீங்கள் ரொம்ப உன்னிச்சு கவனிச்சிருந்தீங்கன்னா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கடைசி இன்புட் பாருங்கள், ரேஞ்ச் லுக்கப். இதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அவன் என்ன கேட்குறான்னா, நீ தேடுற வேல்யூவை ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு தேடுறியா, இல்லை அதோட எக்ஸாக்ட் மேட்சை தேடுறியா? எக்ஸாக்ட் மேட்சை தேடுறேன்னா ஃபால்ஸை யூஸ் பண்ணணும், ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு தேடுறேன்னா ட்ரூவை யூஸ் பண்ணணும். இப்போ புரியுதா நண்பர்களே, அந்த கடைசி வார்த்தைக்கான அர்த்தம் ஏன் ரேஞ்ச் லுக்கப் கொடுத்தாங்கன்ற அப்படின்றது. நீங்கள் அதை கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா டிஃபால்ட்டை ரேஞ்ச் லுக்கப் தான் பண்ணும், எக்ஸாக்ட் லுக்கப் பண்ணாது. ஓகேவா? ஏன்னா அது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. நிறைய நண்பர்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எந்த ஆப்ஷன்னு சொன்னீங்களே சார், அதை விட்டுட்டா டிஃபால்ட் என்ன எடுத்துக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் எடுத்துக்காது, ட்ரூ தான் எடுத்துக்கோ. ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் VLOOKUPை 3 இன்புட்டோட நிறுத்தாதீங்க, 4வது இன்புட்டை கொடுங்கன்னு சொல்கிறோம். வேல்யூ இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்கிறோம். சரி, ட்ரூ யூஸ் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிட்டோம். பட் ட்ரூ யூஸ் பண்ணி டைரெக்ட் எழுத ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போல்லாம் VLOOKUP வித் ட்ரூ எழுத போகிறோம் டிசைட் பண்ணிட்டோம்னா VLOOKUPக்கான மாஸ்டர் டேபிளை நீங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வேறு எங்கேருந்தும் வராது. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, அவன் எனக்கு கொடுத்த இன்புட்டை நான் டேபிள் மாதிரி டைப் பண்ணிட்டேன். சரி, 1லேருந்து 100னா 2%, 101லேருந்து 200னா 2.5% அப்படின்னு அவன் சொல்ல நான் ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். சரி, இது க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டேபிள் வச்சு நம்ம VLOOKUP எழுதிடலாமான்னா கிடையாது. நீங்கள் VLOOKUP வித் ட்ரூ எழுதும் போது உங்களோட டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலம் ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் ஈச் ரேஞ்ச். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சோட ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கணும். ஃபஸ்ட்டு ரேஞ்சோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? 1. அடுத்த ரேஞ்சோட ஸ்டார்டிங் வேல்யூ 101. இது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சோட ஸ்டார்டிங் வேல்யூவை
ஃபஸ்ட் காலமில் வச்சுருக்கணும். ஏன்னா சர்ச்சிங் வந்து இந்த காலமில் தான் நடக்க போகுது. அடுத்த விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது, உங்களுக்கு தேவையான அவுட்புட் என்ன, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட்டாக வரணும் அப்படின்றத ஒரு காலமில் இருக்கணும். இப்போ இந்த கேஸில் நான் தேடுற வேல்யூ 201 300க்குள்ளே இருந்ததுன்னா எனக்கு இதுதான் ஆன்சராக வரணும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் எனக்கு ஆன்சராக வரணும். ஸோ எது ரிசல்ட்டாக வரணும்? டிஸ்கவுண்ட் தான் ரிசல்ட்டாக வரணும். ஸோ அது ஒரு காலமில் கண்டிப்பாக இருக்கணும். முதல் காலமாக என்ன இருக்கணும்? உங்களோட ரேஞ்சோட ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை காலம் வேணால் இருக்கலாம். பட் என்ன ரிசல்ட்டாக வரணுமோ அது கண்டிப்பாக ஒரு காலமில் இருக்கணும். சரி, இப்போ ஃபார்முலா எழுத ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் டு VLOOKUP. எதை தேடணும்? யூனிட் சப்ளைட். இந்த வேல்யூ 897 அப்படின்ற அந்த வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ண இந்த டேபிளில் தேடணும். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டேபிளில் தேடும் போது எத்தனாவது காலமில் இருக்கிறத ஆன்சராக கொண்டு வரணும்? 1 2 3 மூணாவது காலமில் இருக்கிறத ஆன்சராக கொண்டு வரணும். பட் தேடும் போது நான் ரேஞ்சு தேடுறேன்னா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் தேடுறேன்னா? ரேஞ்சு தான் தேடுறேன். இந்த 897 எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு தேடுறேன். அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? ட்ரூன்னு யூஸ் பண்ணணும். நீங்கள் 0 யூஸ் பண்ணுற நண்பராக இருந்தீங்கன்னா ட்ரூக்கு பதிலாக 1 யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிட்டோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கும். உட்காந்து மல்டிபிள் இஃப் ஃபார்முலா எழுதணும், இல்லை நம்ம இஃப்ஸ் ஃபார்முலா எழுதணும், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சிம்பிளாக இந்த வேலையை முடிச்சிடலாம். நம்ம VLOOKUP வித் ட்ரூ யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டியை சிம்பிளாக முடிச்சு கொடுத்துச்சு பாருங்கள். பட் என்ன லாஜிக்கில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேல்யூவை தேடும் போது இது இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணுது. க்ளோசர் அண்ட் லோவர் மேட்ச் அப்படின்ற அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணுது. இந்த 897 எடுத்துகிட்டு டேபிளில் வந்து தேடும். 897ஓட க்ளோசராகவும் இருக்கணும், லோயராகவும் இருக்கணும். அப்படின்னு பார்த்தோன்னா 501 தான் க்ளோசர் அண்ட் லோயர் மேட்ச். இப்போ 497 எடுத்துக்கோங்க. க்ளோசர் மேட்ச்னு பார்த்தோன்னா 501, பட் க்ளோசர் அண்ட் லோவராகவும் இருக்கணும். அப்படின்னா 301 தான் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 301லேருந்து 500க்குள்ளே அப்படின்றதால 5% தான். 497 இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் வருது. அதுதான் நமக்கு வந்திருக்கு ஆன்சராக. ஸோ க்ளோசர் அண்ட் லோவர் மேட்ச். VLOOKUP வித் ட்ரூ அப்படின்றது எதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெஸ்டட் டெஃப் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு VLOOKUP வித் ட்ரூ இஸ் அ பெஸ்ட் ஹெல்ப். பட் நீங்கள் தேடுறது ஒரு நம்பராக இருக்கணும், ரேஞ்ச் லுக்கப்பாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஐடியாவை நம்ம எங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங் அனாலிசிஸ் பண்ணுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு காலம் இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அந்த இன்வாய்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுன்னு. ஒவ்வொரு பக்கெட்டுக்குள்ளே அதை நீங்கள் பிரித்து அதை கேட்டகரியாக பண்ணுவீங்க. 0 to 30 டேஸ்னால் கேட்டகரி A, 31 to 60 டேஸ்னால் கேட்டகரி B, 61 to 90னா கேட்டகரி C. அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஃபினான்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் கண்டுபிடிக்கிறது நம்மகிட்ட டேட் மட்டும்தான் இருக்கும். அது எந்த ஃபினான்ஷியல் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஜிக்கை அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் இயரும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்ஸ் 1 மார்ச்லேருந்து 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் நம்ம தேடுற டேட் அந்த ரேஞ்சுக்குள்ளே விழுந்ததுன்னா அது இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஐடியாவை நம்ம நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.